என்னோட பேரு பிரேம்குமார். ஆக்சுவலி நான் இந்த ட்ரேடிங்குள்ள ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வரணும்னு சொல்லிட்டு ஒரு 2 இயர்ஸ் பேக் தான் வந்து இத லேர்ன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இது த்ரூ என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாவும், அது மூலியமா நம்ம இது கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நான் இது உள்ள வந்தேன். ஆக்சுவலி இனிஷியலா வந்து நான் இந்த லாங் டெர்ம் பண்றது எனக்கு ஒரு விருப்பமா இருந்தது. ஆ சரி ஓகே. எனக்கு அந்த ஒரு ஈகர்னஸ் நெறைய வீடியோஸ் அத கன்டினியூஸா பாக்க ஒரு ஈகர்னஸ் வந்துச்சு. ஸோ என்னோட கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஆப்ஷன்ஸ்லாம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அதையும் லேர்ன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே லேர்ன் பண்ணேன். லேர்ன் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே சில சில இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு ஒர்க் அவுட் ஆகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் குடுத்தாங்க. ஸோ அத வச்சு நான் பிராக்டிஸ் பண்ணேன். பிராக்டிஸ் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல அது ப்ராஃபிட் குடுக்கும். ஒரு சில டைம்ல அது பயங்கரமான லாஸ் குடுக்கும். நம்மளோட ஈகர்னஸ் ரொம்ப கிரீடினஸ் நெறைய அதிகமாயி, நெறைய லாஸஸ் நான் ஃபேஸ் பண்ணேன். ஒரு கட்டத்தில அது ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆயிட்டு, எப்படி சொல்றது? மென்டலா நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணேன். அப்படியே நேக்கடா பை பண்றது, அ செல் பண்றது, எங்க என்ன எதனால இது ஆகுது? எந்த ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம, ஓகே இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சு. மேல தான் போகும். ஸோ ஓகே இந்த இடத்துல வந்து டிமாண்ட் கேட்குறாங்க. ஓகே அதனால வந்து மார்க்கெட் இந்த டைரக்ஷன்ல தான் போகும்ன்னு சொல்லிட்டு, ஆ எந்த ஒரு கன்ஃபர்மேஷன் எந்த ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஆ திருப்பியும் நான் அதுக்குள்ள என்டர் ஆயி, நெறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ணி, அ ஒரு கட்டத்தில போதும்டா சாமின்ற மாதிரி குவிட் பண்ணிட்டேன். ஆ அதுக்கப்புறம் நான் வெறும் லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் மட்டும் பண்ணிட்டு, சும்மா அத கரெக்ட்டா என்ன பண்ணணுமோ அத மட்டும் பண்ணிட்டு, நம்ம பைசாவ சேவ் பண்ணிட்டு வந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு, மைண்ட் டிசைட் பண்ணிட்டு ஃப்ரீயா விட்டுட்டேன். அதுக்கப்புறமேட்டு தான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தரு ஆ அவர் வந்து கொஞ்சம் இந்த இதுல வந்து இன் டெப்த்தா கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சாரு. நெறைய ரிசர்ச்லாம் பண்ணாரு. நெறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணாரு. நெறைய லாஸஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவரு ஏதோ ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு விஷயத்த வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணி அவர் லேர்ன் பண்ண கத்துக்கிட்டாரு. அப்போ கூட வந்து அவரு வந்து என்கிட்ட வந்து ரெகுலரா வந்து பேசிட்டே இருப்பாரு. இத பத்தி பேசிட்டே இருப்பாரு. ஆனா என்ன வந்து இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணவே விடல. "நீ ஜாயின் பண்ணாத. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து இது என்ன என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டெப்த்தா நான் வந்து லேர்ன் பண்ணிட்டு, எனக்கு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இது வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு நான் உனக்கு சொல்றேன். அதுவரைக்கும் நீ எத பத்தியும் நீ பண்ணாத. நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அந்த வொர்க்க மட்டும் பார்த்துட்டு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல. சரி ஓகே. நானும் வந்து இதுக்குள்ள நான் என்ட்ரி ஆகல. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவரு. ஆ அப்புறம் அவரு லேர்ன் பண்ணி, அவரு அந்த அது என்ன இருக்குன்னு சொல்ட்டு அந்த விஷயத்த வந்து கிளியரா அவரு புரிஞ்சுகிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, ஒரு ஒரு நாள் வந்து அவரு என்ன உட்கார வச்சு, இந்த மாரி இருக்கு, இந்த மாரி இருக்கு. நீ உன்னால இத வந்து லேர்ன் பண்ணிட்டு, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நீ பண்ண முடியும்னா, நீ இப்ப ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அவரு ஹோப் குடுத்தாரு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட்டு தினேஷ் சார் கிளாஸ்ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ப்ரொஃபைல்னா என்னன்னு எனக்கு சுத்தமா தெரியாது. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன்ஸ்னா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கான்றதே எனக்கு சுத்தமா தெரியாது. மார்க்கெட் ப்ரொஃபைலே ஆக்சுவலா இருக்கான்றது கூட தெரியவே தெரியாது. ஆ அதுக்கப்புறம் இவரு சொல்லி முடிச்ச பிறகு நான் சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். சார் கிளாஸ்ல வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சார் கிட்ட பேசும்போது, அவரு வந்து என்கிட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொன்னாரு. "ஏன்பா இந்த மாரி நீ ஜாயின் பண்ண போற. ஒரு 3 மாசம் குறைஞ்சது ஒரு 3லருந்து 4 மாசம் எந்த ஒரு ட்ரேடிங்கோ, இல்ல எந்த ஒரு விஷயத்தையும் நீ வந்து பண்ணாத. ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இந்த 3 டூ 4 மந்த்ஸ் இந்த விஷயத்துக்காக உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. நீ இதுல மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அதுக்கப்புறம் உனக்கு தெரியும்பா" அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் வந்து ஹோப்பா சொன்னாரு. ஓகே சார் நானு ஜாயின் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு, சார் கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். ஸோ அப்புறம் இனிஷியலா வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன? ஆ எ காம்போசிட்டு நெறைய விஷயம் வந்து இதுல இருக்கு ஆக்சுவலா. ஆ எங்க மெர்ஜ் பண்றது, எங்க காம்போசிட் ஆகுது, எங்க வந்து அந்த ஸ்விங் லோ அங்கருந்து ஏன் வந்து ரிஜெக்ட் ஆகுது, ஏன் அக்செப்டன்ஸ் நடக்குது. ஆக்சுவலா ஒரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கு, ஆ இதனால தான் இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு, தெள்ளன் தெளிவா, ஓகே இப்படிதான் ஆ இப்படிதான் போயிட்டுருக்காங்க. அப்படின்றது வந்து எனக்கு அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்ன் பண்ண பிறகு தான் வந்து, ஆக்சுவலா இந்த ட்ரேடிங், இந்த பிசினஸ்ன்னா என்னன்னே புரிஞ்சுது. அதுவரைக்கும் நான் ஆக்சுவலா வந்து இந்த கேண்டல்ல பார்த்துட்டு, இந்த இண்டிகேட்டர பார்த்துட்டு, சில இந்த ஆ ஓஏ ஐயோ ஓஏ பார்த்துட்டு, இத மட்டும் வச்சுட்டே நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன்.
இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு விஷயத்த உள்ள நானு லேர்ன் பண்ணிட்ட பிறகு, ஆக்சுவலா இது என்ன பண்ணுது? என்ன வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புரிதல குடுக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு லேர்னிங்கா இருந்தது. எனக்கு ஐ ஓப்பனிங்கா இருந்தது ஆக்சுவலா இது நானு உள்ள வந்துட்ட பிறகு. அத தாண்டி வந்து சார் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் கிளாஸ்ன்னு ஒண்ணு எடுத்தாங்க. ஆக்சுவலா சூப்பரான ஒரு கிளாஸ் அது. ஆ ய் யார் வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ன்ற ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டு வந்தாலும் சரி, பட் இந்த ஆப்ஷன்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து யாரும் மிஸ் பண்ணவே கூடாது. ஆ அதுல இருக்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு ஆ சப்போர்ட்டா இருக்கும். யாருக்குன்னா மெயினா யாருக்குன்னா வந்து, ஆ அடிஷனலா யாரெல்லாம் பிசினஸ் பண்றாங்க, ஆம் ப்ராப்பரா வந்து எந்த ஒரு லாஸும் இல்லாம, நம்ம லாஸ் இல்லாம மினிமம் ப்ராஃபிட்டோட நம்ம வெளில போணும். பெரிய ஆசையோட இல்லாம நம்ம கரெக்ட்டா இத ஃபாலோ பண்ணோம்னா, நம்மளுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஆ சப்போர்ட்டா இருக்கும். மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆப்ஷன்ஸ் 2மே சேர்த்து நம்ம லேர்ன் பண்ணோம்னா. ஆ அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பியூட்டி என்னன்னா, இப்ப நான் லேர்ன் பண்ணத தாண்டி, நான் இத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இத தாண்டி எனக்கு சப்போர்ட்டா மென்டார்ஷிப் வந்து பெரிய ஒரு பேக்கப்பா இருக்கு. ஆ சாரா இருக்கட்டும், மேடமா இருக்கட்டும், கூட இருக்க எனக்கு இருக்கிற சீனியர்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ரெகுலர் டிஸ்கஷன் நடக்கும். ஸோ, அந்த டிஸ்கஷன் நம்ம பண்ண ரெகுலரா அது விஷயத்த வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண மைண்டுக்குள்ள வந்து அது ஸ்டோர் ஆயிடுது. அடிஷனலா என்னென்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கேதர் ஆயிட்டே இருக்கு. ஒரு ஒரு நாளும் அது என்ன பண்றாங்க? என்ன வந்து நம்பளுக்கு சொல்லுது? ஆக்சுவலா மார்க்கெட் என்ன சொல்லுது? அப்படின்றது ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து இதுல எனக்கு இந்த மென்டார்ஷிப்ல எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு கிடைச்சது. ஸோ எனக்கு வந்து இப்ப என்ன சொல்றதுன்னா, நான் வந்து இத்தன நாளா நான் பண்ணிட்டு இருந்த விஷயம் வந்து, ஆ எல்லாமே பார்த்தன்னா, ஆ என்ன வந்து இந்த கிரீடினஸ்க்குள்ள கொண்டு போச்சு. பட் ஆஃப்டர் ஆ இந்த இந்த சார் கிளாஸ்ல நான் ஜாயின் பண்ணிட்ட பிறகு, அந்த பேராசையே ஆக்சுவலா எனக்கு வரவே இல்ல. எப்பா கரெக்ட்டா நீ பண்ணு. அந்த ப்ரொஃபைல் உனக்கு என்ன சொல்லுதோ அதுக்கேத்த மாரி ஃபாலோ பண்ணு. அத ஃபாலோ பண்ணிட்டு, உனக்கு என்ன தேவையோ அத மட்டும் எடுத்துட்டு நீ போப்பா. அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த கிரீடினஸ்ஸே இல்லாம, இப்போ வரைக்கும் நான் பார்த்தீங்கன்னா, ஆ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் ஆச்சு. இந்த 6 மந்த்தும் பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் லேர்ன் பண்ணிட்டு, பேக் டெஸ்ட் பண்ணிட்டு, பிராக்டிஸ் பண்ணிட்டு, நானு இன்னமும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எப் எப் இப் இப்ப இதுலருந்து எனக்கு வந்து ஒரு பெரிய உனக்கு சப்போர்ட் என்னன்னா, இப்ப நான் பிராக்டிஸ் பண்றது, லேர்ன் பண்ணது நான் அப்படியே பண்ணிட்டு, இந்த கிளாஸ நான் குளோஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா, திருப்பியும் நான் வந்து நான் லைவ்ல போயிட்டு நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு, ஒரு கட்டத்துல வந்து ஏதாச்சும் ஒரு டைரக்ஷன்ல எனக்கு வந்து ஹெல்ப்ன்னு கேட்டோம்னா, யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, நான் திருப்பியும் பழைய மாதிரி வந்து தப்பான ஒரு பாத்ல போயிட்டு, நான் ஃபுல்லா லாஸ் பண்ண ஆரம்பிச்சுருவேன். ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாவும் சரி, ஹெல்ப்பாவும் சரி, இருக்கிற இருக்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு இங்க சப்போர்ட்டா கிடைக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் சப்போர்ட் அந்த மென்டார்ஷிப். அப்புறம் இந்த சீனியர்ஸ்க்கும் சரி, அப்புறம் மேடம்க்கும் சரி, சாருக்கும் சரி, ஆ நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணது நான் ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஆ எனக்கு பெரிய சப்போர்ட்டா இருக்கீங்க. இது ஆக்சுவலா எனக்கு சும்மா ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். பட் இது வந்து ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்ன்றது வந்து இது உண்மையாலே அது ஃபீல் பண்ணா தான் தெரியும். ஆ இது எங்க ஃபேமிலிக்கு எனக்கு ஃபியூச்சர்ல வந்து நான் ட்ரேடிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு, இன்வெஸ்ட்மென்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு, இது என் ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட்டா இருக்கும்ன்றது எனக்கு இப்பவே ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் சார் அண்ட் ஹேமா மேடம் அண்ட் நம்மளோட சீனியர்ஸ்க்கும் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் யூ. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணது. ஆ தேங்க் யூ. ஒன் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்ப நியூவா ஜாயின் பண்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி பெர்சன் யாரெல்லாம் ஜாயின் பண்றீங்களோ, அவங்களுக்கு வந்து ஆ அதான் சொல்றேனே, இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங் ஒரு விஷயமா இருக்கும். மெயினா என்னன்னா, நீங்க இவ்ளோ நாளா வந்து ஒரு விஷயத்த வந்து லாஸ் பண்ணி அந்த ஆ ஒரு ஸ்ட்ரெஸ்ல நீங்க இருந்திருப்பீங்க. ஆக்சுவலா நீங்க இது உள்ள வந்தீங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருப்பீங்க. ஆ அடிஷனலா வந்து ட்ரேடிங்னா என்ன? மார்க்கெட் நம்மளுக்கு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் கிடைக்கும். நீங்க ட்ரேடிங் பண்றீங்களோ, இல்லையோ! நீங்க வந்து இவ்ளோ நாளா வந்து ஏன் நீங்க லாஸ் பண்ணீங்க?
ஆக்சுவலா வந்து மார்க்கெட் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதனால வந்து மேல போகுது, எதனால கீழ வருதுன்னே தெரியாம நம்ம முழிச்சுட்டு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஆக்சுவலா இத நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா, என்ன மார்க்கெட் நம்மளுக்கு சொல்ல வருது, அப்படின்றது ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீங்க வந்து தெளிவாயிடுவீங்க ஆக்சுவலா. நீங்க இத கத்துக்கிட்டு நீங்களே வந்து ஒரு கிளாஸே எடுக்கிற அளவுக்கு நீங்க வந்து ப்ரொஃபஷனல் ஆயிடலாம். ஸோ ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த கிளாஸ ஜாயின் பண்ணுங்க. ஆ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சப்போர்ட்டிவ் இன் த சென்ஸ் இந்த மென்டார்ஷிப்ன்றது சும்மா வந்து ஆ ஒரு 2, 3 மந்த்ஸ் வரைக்கும் கிளாஸ் எடுத்துட்டு, உங்கள எல்லாமே டீச் பண்ணிட்டு, வீடியோஸ குடுத்துட்டு, நீங்க லேர்ன் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இதுல நீங்க வந்து இவ்வளோ சம்பாரிக்கலாம், அவ்வளோ சம்பாரிக்கலாம்னு சொல்லிட்டு கட்டுக்கதெல்லாம் இல்ல. உண்மையாவே நீங்க ஜாயின் பண்ணிட்ட பிறகு, உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்களே "அப்பா போதும்டா சாமி, நான் நல்ல ப்ரொஃபஷனலா நான் லேர்ன் பண்ணிட்டேன். ஆ இதுக்கப்புறம் எனக்கு எந்த டவுட்டும் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் திஸ் மென்டார்ஷிப்ன்னு" நீங்களே வந்து சொல்ற வரைக்கும், ஆ இந்த மென்டார்ஷிப் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்குங்க. ஸோ இது தயவு செய்து மிஸ் பண்ணாதீங்க. ஆ ஆ எப்படி சொல்றது? இது நான் நெறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் வந்து இவ்வளவும் எக்ஸ்பிரஸ் பண்றேன். ப்ளீஸ் எல்லாருமே இந்த மென்டார்ஷிப்ப ஜாயின் பண்ணிட்டு, இந்த இந்த விஷயத்தோட ஆ ஃபுல் ஃபுல் விஷயத்த நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணுவீங்க, அப்படின்றத நான் நம்புறேன். தேங்க் யூ.